பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்து பரமபிதாவே, எங்களுடைய வாழ்விலே நீர் பாராட்டுகிற எல்லா விதமான நன்மையான ஈவுகளுக்காக, பூரணமான வரங்களுக்காக, நீ தருகிற பரிபூர்ண சுகபலத்துக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துல கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இந்த கொடிய நாட்களில எங்களை தேற்றி ரட்சித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு தொழுது கொள்கிறேன். எங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆலயத்துல தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ காருண்யம் சூழ்ந்து காக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்பம் குருசேகரத்தையும் கம்பம் குருசேகரத்தில் இருக்கிற கிளை சபைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து பலப்படுத்தும். இந்த பரிசுத்தமான ஆராதனையில நாங்கள் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வீண் விருதாவாக போவதில்லை என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு உம்மை கிட்டிச் சேர எங்களுக்கு பலன் தாரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா புதிய மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 5வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம், தாரணியின் மானுடே உயிரடை தோங்கே தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தாரணியின் மானுடே உயிரடை தோங்கே தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமை கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கடவுளுக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி
அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல திருமறை வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிற்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையான். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பொதுவான பாவரிக்கை சொல்லும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்கிற அருளுரைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய ஆண்டவரிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரம் அல்ல அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபை நிறைந்த ஜீவ பலியாக இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் கேட்டொழுதலையும் தந்தருவாராக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை நாம் வாசிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை நாம் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில நின்றார்.
அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் கற்பாரையுமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் நினைவுகளும் உம்முடைய பாதத்தில் ஏற்புடையதாய் இருக்கட்டும். தகுதி இல்லாத அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால அன்பு உள்ளங்களை நிரப்ப வேண்டும்படியார் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் தூய ஆவியானவரின் இடையறாத உறவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு சீடர்கள் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இனி எப்படி வாழ்வோம் என்ற பயத்தோடும் கதவுகளை பூட்டிக் கொண்டு ஒரு அறைக்குள்ளே முடங்கி போனார்கள். அதுபோல இன்று கொரோனா என்ற பயம் துரத்தி கொண்டிருக்கும் கொடிய காலகட்டத்தில் கதவுகளை பூட்டிக் கொண்டு அறைகளுக்குள்ளே என்ன நடக்க போகிறதோ என்ற துயரத்தோடு மூழ்கி கொண்டிருக்கும் நமக்கு அருள்நாதர் அளிக்கின்ற முதல் ஆறுதல் வார்த்தை லூக்கா 24:36 உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பும் சீடர்கள் என்ன யோசித்தார்கள் தெரியுமா? அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். நாமும் சீடர்களைப் போல பயம் என்ற ஐயத்தால் உருக்குலைந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரின் பாதத்திலே சரணடைவோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தே நான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அன்புக்குரியவர்களே, உயிர் தெளிந்த ஆண்டவர்
திபேரிய கடற்கரையில் காட்சி கொடுத்து தம் அனுபவத்தை சீடர்களோடு பகிர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தியதை இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல கெனசரேத்து கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைத்த நிகழ்வை நாம் நன்கு அறிவோம். இயேசு பேதுருவிடம் படகை கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார். மீன் பிடிப்பதுல அனுபவம் வாய்ந்த பேதுரு லூக்கா 5:5 ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறோம் என்றார். ஆழங்களுக்குள்ளே போய் வலைகளை போட்டபோது அங்கே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. அருகில் உள்ள படகுகளை அழைத்து படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்து வந்தார்கள். இந்த சூழலில் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 5:8 ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆண்டவர் சீமோனை நோக்கி லூக்கா 5:10 பயப்படாதே, இன்று முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். உடனே பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி போனார். இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர் இந்த பேதுரு. அதனால்தான் இயேசு பேதுருவுக்காக பாரப்பட்டு ஜெபித்ததை லூக்கா 22:31 சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைப்பது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்துல இத்தனை நெருக்கமான இடத்தை பிடித்து ஒரு அற்புதமான சீடன் பேதுரு இயேசுவின் மரணத்துக்கு பின்பு தடுமாறி தடமாறுகிறார். யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்ற சீடர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். உடனே மற்ற சீடர்களும் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றனர். இயேசு கிறிஸ்துவினாலே மனிதர்களை பிடிப்பதற்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு பேதுருவின் ஒரே ஒரு வார்த்தை மற்ற சீடர்களையும் மனமாற செய்துவிட்டது. கிழிந்து போன பழைய வலைகளையும் பழைய படகுகளையும் தேடி கண்டுபிடித்து தங்களின் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். பேதுருவின் தலைமையில 7 பேர் ஒன்றாக திபேரிய கடலில மீன் பிடிக்க சென்றார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் கண்ணார கண்டவர்கள், இயேசுவின் வழியை அவருடைய வழிகளின் ரணத்தை அறிந்தவர்கள், ஆனாலும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்களே என்பதை ஆண்டவர் இயேசு கண்ணார கண்டு அவர் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் கோபப்படவில்லை, கடலை கொந்தளிக்க செய்யவில்லை, காற்றினாலே படகை அலைக்கழிக்க விடவில்லை. மாறாக அன்பின் பிறப்பிடமான இயேசு கிறிஸ்து யோவான் 21:5 பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்றார். வலப்பக்கம் வலைகளை போடுங்கள், மீன் கிடைக்கும் என்கிறார். உடனே சீடர்கள் வலைப்பக்கம் வலையை போட்டனர். வலைகள் கிழியும் அளவு ஏராளமான மீன்கள் அகப்பட்டது. இப்பதான் பேதுரு உற்று பார்க்கிறார். ஆகா, கரையில் நிற்பது ஆண்டவர் என்று காண்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நாமும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களை, வலைகள் கிழிந்து போகும் அளவு ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆண்டவரின் கிருபை எப்படி அளவிட முடியாததோ, ஆண்டவரின் இரக்கம் எப்படி கணக்கிட முடியாததோ, அதுபோல புதிய சமாதானத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவரை கிட்டிச் சேர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தான் கரையில் நிற்கிறார் என்பதை அறிந்தவுடன் கடலிலே குதித்து வேகமாக நீந்தி ஆண்டவருடைய பாதத்திற்கு வருகிறார். கடல் மீது நடந்து வருவது என்பது விசுவாச அனுபவம். பேதுருவுக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் உண்டு. மார்க் 14:28 ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அன்று விசுவாச குறைவினாலே கடலில் மூழ்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சரணடைந்தவர் இன்று விசுவாசத்துல உறுதியாய் இருந்ததினால் கடலிலே குதித்து ஆண்டவரை கிட்டிச் சேர்ந்தார். இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், பேதுரு மீன்கள் நிரம்பி இருந்த வலையை கரைக்கு கொண்டு வரவில்லை. ஏன் தெரியுமா? திருச்சபை என்ற வலையை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. திருச்சபை என்னும் வலைக்குள்ளே எத்தனை விசுவாசிகள் வந்தாலும் அது கொஞ்சமும் கிழிந்து போகாது. அன்புக்குரியவர்களே, வலைகள் கிழிந்து போகும் அளவு மீன்கள் என்றவுடனே நீர் யார் என்று மற்ற சீடர்கள் எவர் ஒருவரும் கேட்கவில்லை. இயேசுதான் கரையில் நிற்கிறார் என்பதை உணர்ந்து கரை சேர்கிறார்கள். நம்பிக்கை இழந்த சீடர்கள் தம் பட்டினியான வேளையிலும் ஆண்டவரை கிட்டிச் சேர்ந்த உடனே பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தம்மையே உணவாக தந்தவர், பிள்ளைகளை உணவருந்த வாருங்கள் என்று அழைக்கிறார்.
மீன்கள் நிரம்பிய வலையை கரைக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் முன்பே கரையிலே நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அப்பமும் மீன்களும் தயார் நிலையில் இருந்தது. பசி பட்டினியினால பழைய வாழ்க்கைக்கு திரும்பியவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாது தவித்த சீடர்களை ஆண்டவர் வெறுமையாய் விட்டு விடுவாரா? தாயினும் மேலாக அன்புள்ளம் கொண்டவர். யோவான் 21:12 வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்தார். இயேசு நடக்க போகிற எல்லாவற்றையும் முன்னமே பேதுருவுக்கு அறிவித்திருந்தார். தலைமை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தார். பாறையாகிய உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆனாலும் கூட 3 முறை மறுதளித்த பேதுருவிடம் 3 முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த கொடிய நாட்களிலே சிக்கி தவிக்கும் நான் ஒருவேளை ஆண்டவரிடம் ஆதிகள் கொண்டு அன்பை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோம் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமும் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த கொரோனா கொள்ளை நோயின் நாட்களிலே உணவின்றி தவிப்பவர்களை ஆதரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த 1 மாத காலத்துக்கு மேலாக வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உணவுக்கு சிரமப்படும் அன்பு உள்ளங்களுக்கு நம் திரு குடும்பத்தார் மனமுவந்து செய்த உதவிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பணிகளை பொறுப்பேற்று செய்து அத்துணை நல்ல உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். உதவி செய்த உள்ளங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, உபசரிப்பு விருந்தோம்பல் என்பது கிறிஸ்துவின் குணம். தமிழர்களின் உன்னதமான பண்பாடு, திருமுறை ஆழமாக உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். சங்ககால இலக்கியங்களும் நமக்கு எடுத்து எம்புகின்ற ஒரு அற்புதமான இலக்கணம். ஒரு காலகட்டத்தில் வீடுகளுக்கு முன் திண்ணை இருக்கும். நித்திரைக்கு செல்லும் முன் அங்கே யாராவது வந்திருந்தால் அவர்களை உபசரிப்பது மரபு. இளையாங்குடி மாரநாயனா ஏழ்மையானவர், ஓலை குடிசையில் குடும்பத்தோடு வாழ்ந்தவர். ஒரு நாளின் இரவு கனமழை பெய்தது. யாரோ ஒருவர் வீட்டின் கதவை தட்டுகிற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறார். ஒரு வயதான பெரியவர் மழையில் நனைந்து பரிதாபமாக நின்றிருந்தார். அப்பதான் நாயனாரின் வீட்டில் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வரிசையாக அடுக்கிக் கொண்டிருக்கிறார் நாயனாரின் மனைவி. மாற்று வஸ்திரங்களை கொடுத்து பெரியவரை வரவேற்கிறார். ஐயா, ரொம்ப பசியாக இருக்கிறது, சாப்பாடு ஏதாவது கொடுங்க என்று அந்த பெரியவர் கேட்கிறார். நாயனார் ஆடி போனார். காரணம், அந்த வீட்டிலே ஒன்றுமில்லை. அக்கம் பக்கத்திலே போய் உதவி கேட்க முடியாத அளவு கனமழை. மனைவியிடம் என்ன செய்யலாம் என்று பேசினார். அரிசியும் இல்லை, பருப்பும் இல்லை, எதுவுமே இல்லையே என்று கலங்குகிறார். குடும்பமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். விதை நெல் மட்டுமே இருந்தது. அதை உரலில் போட்டு இடித்து அரிசியாக்கி வீட்டின் கூரையில் உள்ள மூங்கிலை ஒடித்து அடுப்பை எரித்து உணவை சமைத்துக் கொண்டு வந்து உபசரித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் விருந்தோம்பலை அறமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இன்று விருந்தோம்பல் என்பது மன வேதனையானதாகவே மாறிவிட்டது. விருந்தினர் வந்தால் வாங்க வாங்க என்று வாயாலும், எப்ப போவீங்க போவீங்க என்று மனதாலும் எண்ணக்கூடிய உலகில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விருந்தோம்பலை முக்கியப்படுத்தி இருக்கிறார். உலக உபசரிப்புகள் 4 வகையா. முதல் காரியம் பணம் சார்ந்த உபசரிப்பு. சில வீடுகளில் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே உபசரிப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட பணம் சார்ந்ததாகவே உள்ளது. இரண்டாவதாக பதவி சார்ந்த உபசரிப்பு. பல மனிதர்கள் பதவியில் உள்ளவர்களை விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். பதவி போச்சுன்னா உபசரிப்பும் போய்விடும். மூன்றாவதாக பகட்டு உபசரிப்பு. சில மனிதர்கள் 4 பேருக்கு முன்னாடி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள செய்வதுதான் இந்த பகட்டுத்தனமான உபசரிப்பு. நான்காவதாக பண்பான உபசரிப்பு. இது கணக்கு பார்க்காத, ஆள் பார்க்காத உபசரிப்பு. இது 3 வகைப்படுமா. ஒன்று, வயிற்றுக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள். தன்னை வயிற்றில் சுமந்த தாயை கனப்படுத்துவதன் அடையாளம். 2, நெஞ்சுக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள். தன்னை நெஞ்சிலே சுமக்கும் தகப்பனை கனப்படுத்துவதன் அடையாளம். 3, முகத்துக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள். தன்னை உலக ஞானத்தில் வழிநடத்திடும் ஆசிரியர்களை கனப்படுத்துவதின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, எத்தனை சதுர அடியில் வீட்டை கட்டினீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மிடம் கேட்க மாட்டார். எத்தனை பேரை உங்கள் வீட்டுக்குள் அழைத்து உபசரித்தீர்கள்
என்று மட்டுமே கேட்க போகிறார். கிறிஸ்தவ வாழ்வில் நம் ஒவ்வொருவரிடமும் உபசரிப்பின் குணம் உறைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உபசரிப்பின் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 3 காரியங்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். உபசரிப்பு என்பதின் ஆணிவேர் நல்ல வார்த்தைகளை பேசுதல். வைரமுத்து அவர்கள் ஒரு வருடம் என்பது 365 வாய்ப்புகளை கொண்டது. 365 நாளும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்லதே நடக்கும் என்கிறார். நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களிடம் சரியாக நாம் பேச முடியவில்லை என்றால் அது அவமானத்துக்கு சமானம். புன்முறுவலோடு வரவேற்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவின் வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாள் அடுப்படி, மரியாள் பாதப்படி. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டும் பரிமாறியும் மரியாள் ஆண்டவரை உபசரிக்கிறார். இன்று சில வீடுகளிலே விருந்தினர்களிடம் பேசாமல் செய்தித்தாளை படிப்பதும், செல்போனை நோண்டுவதும், டிவி பார்ப்பதும் சகஜமாகிவிட்டது. நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களிடம் முதலில் நாம் என்ன பேசுவோம்? நல்லா இருக்கீங்களா? இந்த பழக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபடுகிறதா? எகிப்து தேசத்துல நீங்கள் எவ்வளவு வியர்வை சிந்துவீர்கள் என்றுதான் முதலில் கேட்பார்களா? சீன தேசத்துல உங்க வயிறு எப்படி இருக்கு என்றுதான் முதலில் கேட்பார்களா? ரஷ்ய தேசத்துல நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீர்களா என்றுதான் முதலில் கேட்பார்களா? ஆனால் தமிழர்களின் பாரம்பரிய வார்த்தை நல்லா இருக்கீங்களா? இந்த நல்ல வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்த அழைக்கப்படுகிறோம். லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்காரரை பார்த்தார். ஐயா, ரொம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது தர்மம் பண்ணுங்க என்று அந்த பிச்சைக்காரர் கேட்கிறார். டால்ஸ்டாய் தன் பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்தார். பணம் இல்லை. சகோதரனே, இப்போது என்னிடம் பணம் இல்லை. நீ என் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது அடுத்த முறை நான் உன்னை சந்தித்தாலோ நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் என்றார். கலங்கின கண்களோடு, ரொம்ப நன்றி சாமி, இதுவரை யாரும் தராத செல்வத்தை தந்துட்டீங்க, என்னையும் மனிதனாக மதித்து சகோதரனேன்னு சொன்னீங்களே, அது போது சாமி, என்னோட வயிறும் என்னுடைய மனதும் நிறைந்து இருக்கிறது என்று குறிப்பிட்டானா. அன்புக்குரியவர்களே, உபசரிப்பின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சுட்டு விடுகின்ற, குத்தி கிழிக்கின்ற வார்த்தைகளை தவிர்ப்பதுதான் உண்மையான உபசரிப்பு. இயேசு விரும்பும் உபசரிப்பும் இதுதான். நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். இரண்டாவதாக, உண்மையான அன்பை பகிர வேண்டும். உபசரிப்பு என்பதின் முதுகெலும்பு உண்மையான அன்பை பகிர்தல். கவிஞன் குறிப்பிடுகிறார், அன்பு இறைவனின் பண்பு, அன்புதான் இறைவனை பிரகாசிப்பிக்கும் நற்குணம் என்கிறார். விவேகானந்தர் அவர்கள், இருவர் அருகில் இருந்தாலும் இதயம் தூரத்தில் இருக்கிறது, அதனால் தான் சண்டைகள் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 2 புருஷர்கள் ஆபிரகாம் இருந்து கூடாரத்தின் அருகே நடந்து வந்தனர். அது மத்தியான நேரம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு என்பார்கள். ஆனால் ஆபிரகாம் எதிர்கொண்டு போகிறார். தரை மட்டும் குனிந்து வணங்கினார். ஆண்டவரே என்று அழைத்து மரியாதை செய்தார். தன் வீட்டிலே தங்கும்படி வேண்டுகிறார். சாப்பிட சொல்லுகிறார். தன் மந்தையில் உள்ள இளம் கன்றை அடித்து சமைத்து பரிமாறினார். இங்கே கணவன் மனைவி இணைந்து உணவையும் அன்பையும் பரிமாறினார்கள். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:10 உற்பவ காலகட்டத்தில் உன் மனைவி புத்திர சுவிகார ஆசியை பெறுவார். உண்மையான அன்பின் உபசரிப்பு ஈசாக்கை பெற்று தந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்திருந்தனர். அவர்களோடு அப்பா பேசிக் கொண்டிருக்கிறார். மகன் அப்பாவிடம் வந்து காதுக்குள்ள முணுமுணுக்கிறான். உடனே அப்பா, இதனடா புது கெட்ட பழக்கம், என்ன விஷயமானாலும் சத்தமா சொல்லுடா என்கிறார். மகன், கண்ட நாய்க்கெல்லாம் காபி போட முடியாதுன்னு அம்மா உங்க காதுக்குள்ள சொல்ல சொன்னாங்கப்பா என்று சொல்லி சத்தமாக சொன்னான். அன்புக்குரியவர்களே, இதுவல்ல உண்மையான அன்பின் உபசரிப்பு. உபசரித்தல் உண்மையான அன்பு கொண்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவரை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். உபசரிப்பு என்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு நற்குணம். அன்னை தெரசா அவர்கள், இரு கை நீட்டி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கைகள் உன்னை வணங்கும் என்று குறிப்பிடுவார். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல சீமோன் வீட்டுல ஆண்டவர் உபசரிப்பை எடுத்துரைக்கிறார். சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லி உபசரிப்பை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல செம்மறி ஆடு வெள்ளாடு ஓமையை நாம் நன்கு அறிவோம். செம்மறி ஆட்டை
வலப்பக்கமும் வெள்ளாட்டை இடப்பக்கமும் ஆண்டவர் பிரிக்கிறார். வலப்பக்கத்துல இருப்பவர்களை பார்த்து பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். உபசரிப்பு என்பது ஆண்டவர் விரும்பும் குணம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் விதவை தன்னுடைய வீட்டுக்கு வந்த தேவ மனிதனான எலியா தீர்க்கதரிசியை உபசரிக்கிறார். பஞ்சம் முடியும் வரை குறைவுபடாத ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறார். யாக்கோபு மனம் வருந்தி தன் சகோதரன் ஏசாவை சந்திக்க வந்தபோது ஏசா ஓடோடி வந்து கட்டி தழுவினார். இளையகுமாரன் மனம் திருந்தி தன் தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டார். நம் இல்லங்களுக்கு வரும் விருந்தினர்களிடம் கிறிஸ்து விரும்பும் குணத்தை நாம் பிரதிபலிக்கின்றோமா அல்லது சாத்தானின் குணத்தை தான் நாம் பிரதிபலிக்கின்றோமா? நிறைவாக ஒரு வீட்டிற்கு விருந்தினராக செல்பவர்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் மட்டுமே. எந்த மருந்தும் 3 நாட்களில பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுகிறதா? அதுபோல எந்த விருந்தும் 3 நாட்களில உறவுகளிலே பெரும் மாற்றத்தை கொடுத்து விடுமா? இலக்கியங்களில விருந்தை பற்றி குறிப்பிடும் பொழுது முதல் நாள் வாழை இலையில உணவு பரிமாறுவார்களாம், 2ஆம் நாள் தையல் இலையில உணவு பரிமாறுவார்களாம், 3ஆம் நாள் தட்டிலே உணவு பரிமாறுவார்களாம், 4ஆம் நாள் கையில் தான் உணவை பரிமாறுவார்களாம். அதற்கு முன் வெளியேறி விட வேண்டும் என்பதுதான் பண்டைய காலத்தினுடைய பழக்க வழக்கம். நீதிமொழிகள் 25:17 உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காத என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். ஆண்டவர் விரும்பும் உபசரிப்பு நல்ல வார்த்தைகளினால உண்மையான அன்பினால கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக நம் உள்ளங்களிலே மலரட்டும். வலைகள் கிழிந்து போகும் அளவு குறைந்து போகாத கிருபையை வற்றி போகாத இரக்கத்தை நிச்சயமாக சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் எல்லா நிலைமையிலும் போதுமானவராய் இருக்கிறவரே, நீரே எங்களை கரம் பிடித்து அரவணைத்து பாதுகாத்து பலப்படுத்தி எங்களுக்கு நேரிலிருந்து பேராபத்துகள் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலைக்கு மறைக்கிறேன். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திபேரிய கடற்கரையில சீடர்களுக்கு 3வது முறையாக காட்சி கொடுத்தது போல உயிர்த்தெழுதலின் ஆலயத்தில் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு மெய் தேவ சமாதானத்தை ஆண்டவர் நாமே ஊற்ற வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷித்த விதமாக இவருடைய 9 சபைகளிலும் தேவ ஆவியானவருடைய பாதுகாவல் போதுமானதாக இருக்கட்டும். வாதையும் பொல்லாப்பும் வேதனையும் கசப்பும் எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி மறைக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் தேவனே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கெஞ்சுவதும் கதறுவதும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்க்கு நீர் ஒருவரே அருமருந்தாக, இந்த கொள்ளை நோய்க்கு நீர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒட்டுமொத்த உலகமும் கலங்கி போய் குழம்பி போய் எல்லா இயந்திரங்களும் ஆண்டவரை முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில எங்களுடைய திரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் தாமே எங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த கம்பீரத்தோடு உம்மை கிட்டி சேரவும் தங்களுடைய சொந்த கடமைகளுக்கு புறப்பட்டு சொல்லும்படியான பெரும் கிருபையை பெற்று அனுபவிக்கவும் நீ கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய ஆண்டவரே உபசரிப்பின் விருந்தோம்பலின் நற்குணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை தரித்துக் கொள்ள கிருபை தாரும். அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசி உபசரிக்கிறவர்களாக, உண்மையான அன்பை வெளிப்படுத்தி உபசரிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் குணங்களை பிரதிபலித்து உபசரிக்கிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய பணியில ஆண்டவரை தொய்வின்றி நாங்கள் செயல்படக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். குறிப்பாக ஆண்டவரே, வெளியூர்களில் இருக்கிற என்னுடைய உறவுகளை, ஆண்டவரே வெளி மாவட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை, வெளி மாநிலங்களில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை, ஆண்டவரே வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தை தெளித்து உம்முடைய பாதுகாப்பினாலே சுத்திகரிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய் நாட்களில நீர் விட்டு சென்ற மருத்துவ பணிகளை செய்கிற மருத்துவர்களை, தாதியர்களை, மருத்துவ பணியாளர்களை ஆண்டவரை எந்த குறையும் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த கொள்ளை நோயை தாக்கும் குறைந்து போகும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீர் எங்கள் மேல் மனமிறங்கும். அப்பா, நீர் எங்கள் மேல் மனமிறங்கும். ஐயா, நீர் தயவாய் எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விசேஷித்த விதமாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. மருத்துவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆண்டவரே மருத்துவ பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த நாட்களில் அரசு இயந்திரங்களில் ஆண்டவரை இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உம்முடைய ஒத்தாசை போதுமானதாக இருக்கட்டும். இந்த கொடிய நோயின் தாக்கம் முற்றிலுமாய் வேறெடுக்கப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவன் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் அகற்றி போட்டு உம்முடைய சமாதானத்தினால எங்களை நிரப்பி ரட்சிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக கம்பம் குருசேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். கம்பம்பட்டு காலனியில் இருக்கிற சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்திரா காலனியில் இருக்கிற சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி புதுப்பட்டி சபைக்காக, ஆண்டவரே கூடலூர் சபைக்காக, நாராயணத்தேவன்பட்டி சபைக்காக, ஆண்டவரே கேள்பட்டி சபைக்காக, கேஜிப்பட்டி சபைக்காக, லோயர் கேம்ப் சபைக்காக, லோயர் கேம்ப் பாளைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். சகலத்தை நன்மையாய் வாய்க்க பண்ணி தாரும் அப்பா. இந்த நாட்களில இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினால என்னுடைய உறவுகள் வேலைக்கு செல்ல முடியாமல் உணவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். நீ ஒருவர் தாமே பிள்ளைகளை சமாதான தாவரங்களில் குடியிருக்க பண்ண முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பெரிய காரியங்கள் நடப்பித்து தாரும் அப்பா. பெரிய அற்புதங்களை நடப்பித்து தாரும் அப்பா. பெரிய அதிசயமான காரியங்கள் நடப்பித்து தாரும். கேட்ட சத்திய வார்த்தைகள் 30, 60, 100 என்னுடைய வாழ்விலே பலம் கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்விலே வெளிப்பட கிருபை தாரும். நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகள. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கருணைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்முடைய கம்பம் குருசேகரத்தை, நம்முடைய குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை விசேஷித்த விதமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்தையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே என்ற பாடலை நான் பாடுவோம். சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே. சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே. பாடுவேன் பாடுவேன் துதிப்பேன் துதிப்பேன், இயேசு எனக்கு நல்லவரே. அல்லேலூயா. பாடுவேன் பாடுவேன் துதிப்பேன் துதிப்பேன், இயேசு எனக்கு நல்லவரே. சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே. சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே. சேத்துக்குள்ள இருந்த என்ன தூக்கி எடுத்த நல்லவரே, சேதமணுகாது பாதுகாத்து கொண்ட நல்லவரே. சேத்துக்குள்ள இருந்த என்ன தூக்கி எடுத்த நல்லவரே, சேதமணுகாது பாதுகாத்து கொண்ட நல்லவரே. நல்லவர் நல்லவரே, எனக்கு நன்மைதான் செய்தவரே. நல்லவர் நல்லவரே, எனக்கு நன்மைதான் செய்தவரே. சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்ல
நேரத்திலே தாங்கிக் கொண்ட நல்லவரே, தாங்கொன்னா வேதனையில் ஆறுதல் செய்பவரே, தனிமையான நேரத்திலே தாங்கிக் கொண்ட நல்லவரே, தாங்கொன்னா வேதனையில் ஆறுதல் செய்பவரே, பரிவான இயேசுதானே, எனக்காய் பரிந்து பேசும் நேசர்தானே, பரிவான இயேசுதானே, எனக்காய் பரிந்து பேசும் நேசர்தானே, சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே, சந்தோஷமாய் நான் பாடுவேன், இயேசு எனக்கு நல்லவரே. நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.